கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 19 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆம், ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஆண்டிலே நமக்கு புதிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் நமக்கென்று ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால் கண்டிப்பாக அதை யாரும் தடை செய்ய முடியாது. ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்தந்த காரியங்களை புதிதாய் வடிவமைத்து உங்களுக்கு கொடுக்க ஆண்டவராகிய கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நீங்கள் அதை அறியீர்களா என்று கேட்கிறார். வனாந்தரமான வாழ்க்கையிலே வழிகளை உருவாக்கி தரக்கூடியவர், பாலைவனத்திலே ஆறுகளை உண்டாக்கி தரக்கூடிய கர்த்தர். ஆம், கர்த்தர் 2024 ஆண்டு வரையிலும் பழைய கிருபைகளையும் பழைய இரக்கங்களையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அதே வேளையிலே கர்த்தர் நமக்கு புதிய கிருபைகளையும் புதிய இரக்கங்களையும் தருவதாக வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய விசேஷித்த கிருபைகள் எப்பொழுதுமே நமக்கு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கிற தம்முடைய ஜனத்தை விடுதலை பண்ணுவதோடு அவர்களை பாதுகாப்பாக அவர்களுடைய சொந்த தேசத்துக்கு வழிநடத்துவதாகவும் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆம், நாம் கூட கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனம். நமக்கென்று இந்த புதிய ஆண்டிலே புதிய வழிகளை கர்த்தர் உண்டாக்க ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். தாகத்திற்கு தண்ணீரையும் ஆறுகளையும் நமக்கென்று கர்த்தர் உருவாக்குகிறார். ஆண்டவராகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கலாம். கர்த்தரை தேடக்கூடிய பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஒரு நன்மையும் குறையாது என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார். கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. வழிகளே இல்லாத இடத்திலே உங்களுக்கு வழிகளை உருவாக்க கர்த்தரால் கூடும். வறண்ட நிலத்திலே உங்களுக்கு ஆறுகளை உருவாக்க கர்த்தராலே கூடும். உங்களுடைய தாகத்தை தீர்க்க கர்த்தராலே கூடும். பிரியமானவர்களே, இந்த ஆண்டிலே எந்தெந்த காரியங்கள் என்று சிறைப்பட்டிருக்கிறீர்களோ அந்தந்த காரியங்களிலே கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை திருப்பும்படியாக விரும்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய சிறையிருப்பு திருப்பப்படும் பொழுது நீங்கள் மகிழ்ந்து களி கூறுவீர்கள். புதிய வாசல்களை கர்த்தர் உங்களுக்கு திறப்பார். புதிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். புதிய தரிசனங்களை கர்த்தர் உங்களுக்கு காண்பித்தார். நீங்கள் கர்த்தருடைய வாயாய் இருப்பீர்கள். உங்களை கொண்டு தான் பேச வேண்டிய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களே, இனி நீங்கள் அலைந்து திரிவது கிடையாது. மூக்கிலே விரல் வைத்து ஆட்சியப்படக்கூடிய அளவுக்கு இந்த ஆண்டு மகத்தான கிரியைகளை மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். உங்களுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குவார். உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகள், தடைபட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், இவைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் கர்த்தருடைய ஜனங்களாய் இருக்கிறபடியினாலே இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆம், கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஜனங்களாகிய உங்களை குறித்தும்
உங்களை குறித்த தன்னுடைய சித்தத்தை குறித்தும் இந்த ஆண்டிலே கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், நீங்கள் கர்த்தருக்கென்று உருவாக்கப்பட்டு படைக்கப்பட்ட சிருஷ்டிகள். உங்களுக்கு ஒரு குறையும் வருவதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். நீங்கள் தினசரி கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய இரக்கத்தையும் சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். இதுவரை நீங்கள் பார்த்த வானம் வேறு, இனி நீங்கள் பார்க்க போகிற வானங்கள் வேறு. இதுவரை நீங்கள் பார்த்த பூமி வேறு, இந்த ஆண்டிலே நீங்கள் பார்க்க போகிற பூமி வேறு. இதுவரையிலும் நீங்கள் பார்த்த மனிதர்கள் வேறு, இந்த ஆண்டு முதல் நீங்கள் பார்க்கக்கூடிய மனுஷர்கள் வேறு. மனுஷர்களுடைய குணங்களை கர்த்தர் மாற்றுவார். உங்களை கொண்டு மனுஷர்களை கர்த்தர் வணைவார். கர்த்தருடைய கரங்களிலே அவர்களை நீங்கள் படைப்பீர்கள். அப்பொழுது அவர்களை கர்த்தர் வணைவார். தன்னுடைய சித்தத்துக்கு ஏற்றபடியாகவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் அநேக ஜனங்கள் எழும்புவார்கள். பிரியமானவர்களே, இவையெல்லாம் கர்த்தரே சிருஷ்டித்தவைகள். அவர் சர்வ சிருஷ்டிகர் இல்லையா? அதனாலே கர்த்தர் உங்களை புதிய வழிகளிலே இந்த ஆண்டிலே போஷிப்பார். புதிய வழிகளிலே ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார். புதிய வழியிலே கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த ரேமா வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸிங் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உற்சாகமான காணிக்கைகளாலே நம்முடைய ஊழியங்களை தாங்குங்க. தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.